ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 13ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நீ சோஃபி, தள்ளி போகாதன்னு சொல்கிறல்லடி. போங்க, கையை விடுங்க. 10 டேஸாக என்கிட்ட சரியாக பேசவே இல்லை, இப்போ மட்டும் என்ன என்று கூறி சோஃபியா சிறு கோபம் கொண்டாள். சோஃபி, நீ உன் மூஞ்ச இந்த மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டாலே எனக்கு என்னமோ பண்ணுண்டி. இப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுட்டு என்னை மயக்கிடுங்க என்று அவளை பார்த்து சொல்லி சித்தார்த் கண்ணடித்தான். ஆமாம், அப்படியே என்கிட்ட மயங்கிதான் இருக்கீங்க நீங்கள். அடி பாவி, அன்னைக்கு வீட்டில் உன்கிட்ட எப்படி மயங்கி உன் மேலே படுத்திருந்தேன்னு உனக்கே தெரியும் என்று சித்தார்த் அவன் பிறந்த நாள் அன்று நடந்த நினைவுகளை அவளுக்கு ஞாபகப்படுத்த சோஃபியா வெட்கம் தாங்காமல் அவன் முதுகில் முகம் புதைத்து கொண்டு அவனை கடித்து விட்டாள். அதில் உண்டான வலியால் சித்தார்த், ஏய் வலிக்குதுடி. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் என்று பேசி சிரித்தபடியே அவர்கள் பைக்கில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சிறிது நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது. சீனியர், என்ன மழை பெய்யுது? மார்னிங் கிளைமேட் பார்க்கும்போதே கெஸ் பண்ணண்டி. மேடம் அன்னைக்கு ஆசைப்பட்டீங்கல்ல, ஸோ இப்போது மழை நனைஞ்சிட்டே போகலாமா? ஓகே சீனியர், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. உங்கள் கூட இப்படி நனைஞ்சிட்டே பைக்கில் வர்றது எனக்கு ஜாலி தான் என்று அவர்கள் மலையில் நனைந்தபடியே சென்று கொண்டிருந்தனர். ஐஷுவும் அர்ஜுனும் தங்கள் வண்டியை ஓரமாக ஒரு டீ கடையின் அருகில் நிறுத்திவிட்டு சித்தார்த் சோஃபியாவை பார்த்து கையசைத்து அவர்களையும் அங்கே அழைத்தனர். அர்ஜுன் சித்தார்த்தை பார்த்து, என்னடா மழை பெஞ்சிட்டு இருக்கு, 2 பேரும் அப்படியே நனைஞ்சிட்டு போறீங்க. 2 பேர் முகத்துலையும் இருக்க சிரிப்பை பார்த்தா எல்லாம் சரியாயிடுச்சு போல. சித்தார்த் அர்ஜுனுக்கு பதில் எதுவும் கூறாமல் அவனை பார்த்து சிரித்தான். புரியுது மச்சான், உன்னோட இந்த சிரிப்புலையே. சரிடா, நல்ல மழை பெய்யுது, ஒரு தம் அடிச்சுட்டு டீ குடிக்கலாமா? அதற்கு சித்தார்த் அர்ஜுனிடம், ஏன் மச்சான் எப்போ பார்த்தாலும் தம்மு தண்ணின்னு இருக்க? அட பாவி, 2 வாரத்துக்கு முன்னாடி சோஃபியா இல்லைன்னு நீ என்னெல்லாம் பண்ண, நீ எனக்கு இப்போ அட்வைஸ் பண்ணுற என்று அவர்கள் பேசியபடியே அந்த டீ கடையில் அருகில் நின்று கொண்டு இருக்க மழை நிற்காமல் வேகமாக பெய்து கொண்டிருந்தது. சோஃபியா ஐஷுவுடன் பேசிக்கொண்டே குளிர் தாங்காமல் தன் கைகளை உரசி சூடேற்றி அதை தன் கன்னத்தில் வைத்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சித்தார்த் அவள் அணிந்திருக்கும் சட்டையை பின்புறமாக இருந்து இழுத்து அவன் அருகில் நிற்க வைத்து கொண்டான். சற்று குனிந்து அவள் காதருகே, என்னடி குளிருதா? ஆமாம் சீனியர். கட்டிப்பிடிச்சிக்கலாமா சோஃபி? அச்சோ, பப்ளிக் பிளேஸு, யாராவது பார்க்க போகிறாங்க. யார் பார்த்தா நமக்கு என்னடி என்று சொல்லி அவளை அணைக்க சென்றான். அவனை தடுத்த சோஃபியா, சீனியர் அமைதியாக இருங்க. ஏண்டி இப்படி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? சரி, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து நில்லு. அவன் அருகே இன்னும் நெருங்கி அவனை உரசியபடியே சோஃபியா நின்று கொண்டிருந்தாள். என்ன, இது போதுமா சீனியர்? இதை சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அர்ஜுன் கவனித்து ஐஷுவிடம், நேற்று பேசவே பயமாக இருக்குன்னு சொன்னான், இப்போ பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாண்டி. இன்னைக்கு அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ண போகிறானோ. அர்ஜுன் சித்தார்த்திடம் வந்து, மச்சான் என்னடா மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்கு, போட்டிங் போக முடியாது போல், ஸோ பீச் ஹவுஸ் போயிட்டு அங்கேருந்து மூவி ஏதாவது பார்த்துட்டு ஈவினிங் போல் கிளம்பலாமா என்று கேட்க சித்தார்த் சோஃபியாவின் முகத்தை பார்த்தான். சோஃபி, இன்னொரு நாள் போட்டிங் போகலாமாடி? எனக்கு ஓகே தான் சீனியர். சிறிது நேரத்திற்கு பின் மழையின் வேகம் சற்று குறைந்தது. மழை விடுற மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பீச் ஹவுஸ் இங்கே பக்கத்தில் தானடா, அப்படியே நனைஞ்சிட்டு போயிடலாமா என்று அர்ஜுன் கேட்க அனைவரும் அங்கிருந்து கிளம்பி சித்தார்த்தின் பீச் ஹவுஸ்க்கு சென்றனர். அனைவரும் முழுவதுமாக நனைந்து விட்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியாவை அவன் அறைக்கு அழைத்து சென்றான். சோஃபி, இந்தா டவல் புடி, நல்லா தொடச்சிக்கோ. நான் போய் ஐஷு அர்ஜுனுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லி அவளை அந்த அறையில் தனியாக விட்டு சென்றான். 20 நிமிடத்திற்கு பிறகு அந்த அறைக்கு வந்த சித்தார்த் சோஃபியாவை பார்த்து தடுமாறினான். அவளை அங்கு அவ்வாறு பார்த்ததும் அவனின் கை அந்த அறைக்கதவை டோர் லாக் செய்தது. சோஃபியா தன் ஈரமான உடையை கழற்றி கபோர்டிலிருந்து சித்தார்த்தின் ஒரு கருப்பு நிற சில்க் ஷர்ட்டை எடுத்து அணிந்திருந்தாள்.
அது அவளது முழங்காலுக்கு மேல் வரை மட்டுமே இருந்தது. அந்த அறையில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்று கொண்டு தன் ஈரக்கூந்தலை டவலால் துடைத்து கொண்டிருந்தாள். சித்தார்த் அமைதியாக வந்து அந்த கட்டிலில் அமர்ந்தான். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடி வழியே சோஃபியா சித்தார்த்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவனது தடுமாற்றத்தை கண்டு சிரித்தாள். சித்தார்த் தன் மனதுக்குள்ளேயே, என்ன போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி இருக்கா, கரெக்டா என்னோட வீக்னஸ் பார்த்து அடிப்பா, இப்போ என்ன பண்றது, சித்தார்த் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிடாதடா என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டான். சோஃபியா மெதுவாக நடந்து அவன் அருகே வந்து அமர்ந்தாள். அந்த இருட்டான அறையும் அவள் அணிந்திருந்த கருப்பு நிற ஷர்ட்டும் அவளின் வெண்மையான கால்களை இன்னும் பளிச்சென்று காட்டியது. சித்தார்த் தடுமாற்றத்துடன் அவளை பார்த்து, என்னாச்சு சோஃபி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க? அதுவா சீனியர், ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, அதான் அதெல்லாம் கழட்டி காய வச்சுட்டு உங்கள் ஷர்ட் எடுத்து போட்டிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சித்தார்த் மறுபடியும் தன் மனதிற்குள், சித், இது ஏதோ பிளான்ல இருக்காடா, அதான் வேணும்னே உன்னை டெம்ப் பண்ணி அவளை மறுபடியும் பார்க்க வைக்கிறா. என்னாச்சு, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுவா, நல்லா இருக்குடி என்று அவளை பார்க்காமலேயே கூறினான். இங்க பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸும் ஈரமாக தான் இருக்கு, இருங்க நான் ஷர்ட்டை கலட்டி விடுறேன் என்று சொல்லி அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் சட்டை பட்டன்களை கழட்ட ஆரம்பித்தாள். அவள் கைகளை பற்றி தடுத்த சித்தார்த், சோஃபியா வேணாண்டி, நானே வாஷ்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்று அவளிடமிருந்து விலக பார்த்தான். அவனை விடாது, என்னாச்சு சித், ஏன் இப்போ தள்ளி போறீங்க? நீங்கள் தானே தள்ளி போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. சோஃபியா, உனக்கு என்ன ஆச்சுடி, ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற இன்னைக்கு? என்னாச்சுன்னு சொல்லட்டுமா சீனியர் என்று இன்னும் அவனை நெருங்கி அமர்ந்தாள் அவன் மடியில். இங்கே பாரு சோஃபியா, நீ இப்படி என்னை உரசிக்கிட்டு இந்த மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி, அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை கேட்காத. இருவரின் சூடான மூச்சு காற்றும் இருவர் முகத்திலும் பட்டது. சித்தார்த் சோஃபியாவின் கண்களை பார்த்து, சோஃபி, என் மேலே நீ ஏதாவது கோபமாக இருந்தாலோ அப்செட்டாக இருந்தாலோ என் சட்டையை பிடிச்சி கூட கேட்டு சண்டை போடலாண்டி, ஆனால் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி என்னை விட்டு போயிட்டு பேசாமல் மட்டும் இருக்காத என்று அவளை இடையுடன் இழுத்து அணைத்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு, சோஃபி சரி எந்திரிடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று சொல்ல, சோஃபியா அவனை விடாது அவன் சட்டை காலரை பிடித்து அவள் புறம் நோக்கி இழுத்து அவன் மூக்கின் நுனியில் தன் மூக்கால் உரசி அவனை நிழல் அருகே சென்று, இப்படிதான் சட்டை காலரை பிடிச்சி சண்டை போடணுமா சீனியர் என்று கேட்க, அவளின் இந்த செயலால் தன் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்த சித்தார்த், இந்த மாதிரிலாம் கேட்டா நமக்குள்ள வேற சண்டை தான் வருண்டி என்று சொல்லி அவள் இதழில் முத்தமிடத் தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு மூச்சு வாங்கியபடியே இருவரும் கட்டிலில் சரிந்தனர். சித்தார்த்தின் வலது கை மேல் சோஃபியா படுத்திருந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தபடியே மூச்சு வாங்கி கொண்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியாவை பார்த்து, சோஃபி, இது தாண்டி நம்ம பண்ணதுலேயே ரொம்ப லாங்கான கேஸ். மேடம் என்ன இன்னைக்கு என்ன தள்ளி விடாமல் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. என்னாச்சுடி உனக்கு இன்னைக்கு? நீங்கள் தான் 10 நாள் சரியாக பேசாமல் என்னை ஏங்க வச்சிட்டீங்க. ஓ அப்படியா என்று சொல்லியபடியே மீண்டும் அவளை நெருங்கினான். ஆமாம் சீனியர், ரொம்ப மிஸ் பண்ண உங்களை. சோஃபியா சித்தார்த் கண்களை பார்த்து, சித், தப்பு பண்ணலாமா? ஏய் என்னடி, அப்போது சரியாக பேசலனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் தருவியா? இது தெரியாமல் போச்சே, 3 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டி என்று சொல்லி அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, ஸ்டார்ட் பண்ணலாமாடி என்று கேட்க, சோஃபியா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் உடனே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? ஆசைதான் என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டு அறைக்குள் ஓட ஆரம்பித்தாள். சோஃபி, நான் அமைதியாக தானே இருந்தேன், ஏண்டி என்னை இப்படி சூடாக்கிட்டு ஏமாத்துற? சோஃபியா ப்ளீஸ் கிட்ட வந்துடு, கெஞ்ச வைக்காதடி. எப்படி 10 days என்கிட்ட சரியாக பேசாமல் எவ்வளோ நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரம் கெஞ்சிங்க, வேணும்னா யோசிச்சு பார்க்குறேன்
என்று அவனை பார்த்து சற்று திமிராக சோஃபியா சொன்னான். இருடி, கெஞ்சாமலே என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி சித்தார்த் அவளை துரத்தினான். அப்போது அவர்களை தேடி வந்த ஐஷு, அர்ஜுன் அவர்களின் சிரிப்பு சத்தம் அந்த அறைக்கு வெளியே கேட்டதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் திரும்பி சென்று விட்டனர். சித்தார்த் சோஃபியாவை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது சோஃபியாவின் செல்போன் ஒலித்தது. ஏ சோஃபி, அம்மா தாண்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்னன்னு கேளு. சரி, நான் கிட்ட வந்து ஃபோன் வாங்குவேன், ஆனால் நீங்கள் என்னை எதுவும் பண்ணக்கூடாது. நீ வாடி, வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு கேளு. சோஃபியா அந்த காலை அட்டன் செய்தாள். ஹலோம்மா. சோஃபியாவின் அம்மா கோபமாக, எங்கே இருக்கு சோஃபியா என்று கேட்டார். சோஃபியா சற்று தயங்கியவாறு, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியே இருக்கம்மா. சோஃபியா, பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு. சோஃபியா அமைதியாக இருந்தாள். நீ பைக்கில் ஏதோ ஒரு பையன் கூட போனதை பக்கத்து வீட்டு தாமஸும் அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்கிறாங்க. எங்கே இருக்கு இப்போ நீ? அது வந்துமா என்று அவள் தயங்க, இப்போ நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வர என்று கோபமாக சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தார். சோஃபியா பயத்துடன் சித்தார்த்தை பார்த்து, சீனியர், ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா எவ்வளோ கோபமாக பேசினாங்கன்னு கேட்டிங்கல்ல, என்ன பண்ணுறது இப்போ? சோஃபி, இங்கே பாருடி, பயப்படாத, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் உன் கூட. சரி, கிளம்பி வீட்டுக்கு போகலாம், நானும் வரேன். அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்கிறேன். இல்லை சித், எங்கள் வீட்டில் கோவமாக நடந்துப்பாங்க. பரவாயில்லடி, எப்படி இருந்தாலும் நம்ம இதை ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அது இன்றைக்கே இருந்துட்டு போகட்டும். இல்லை சித், எங்கள் வீட்டில் நம்ம லவ் பற்றி நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வர்றது வேறு மாதிரி இருக்கும். இப்போ யாரும் சொல்லி நம்ம போகிறது அவங்களுக்கு இன்னும் கோவத்தை தான் கொடுக்கும். எனக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. சோஃபி, இப்படி பயந்துட்டு இருக்காம வா, கிளம்பி போகலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டி. சித்தார்த் சோஃபியாவின் பயத்தை குறைப்பதற்காக அவளை அணைத்து கொண்டு, இங்கே பாரு, நீ பயப்படாத, நான் இருக்கேன். என்ன ஆனாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். உங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நான் கோவப்பட மாட்டேன்டி. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு வரேன், நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. சித்தார்த் அர்ஜுனிடம் சென்று நடந்தவற்றை சொல்ல, சரி கிளம்பு மச்சான், நாங்களும் வரோம் என்று சொல்லி அங்கிருந்து அனைவரும் கிளம்பி கொண்டிருந்தனர். சித்தார்த் தன் தந்தைக்கு அழைத்து, ஹலோ டாட், சோஃபியா கூட இன்னைக்கு வெளியே வந்தேன். பைக்கில் வரதை பார்த்துட்டு யாரோ அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இதை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பி வரீங்களா? நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். அப்புறம் டேட், அவங்க வீட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன், நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்டா, பார்த்துக்கலாம், நான் எதுவும் கோவப்பட மாட்டேன், அம்மா கிட்டேயும் சொல்லி கூட்டிகிட்டு வரேன் என்று அவர் சொன்னதும் சித்தார்த் அந்த அழைப்பை துண்டித்து அவன் அறைக்கு சென்றான். சோஃபியா அங்கு தயாராகி அமர்ந்திருந்தாள். சித், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று சொல்லி அவனை கட்டி கொண்டாள். பயப்படாத சோஃபி, நான் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் கிளம்பி வராங்க, பார்த்துக்கலாம். அனைவரும் அங்கிருந்து கிளம்பி அரை மணி நேரத்தில் சோஃபியாவின் வீட்டிற்கு வந்தனர். சோஃபியாவின் இதயம் பயத்தில் மிகவும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவள் வீட்டின் கேட்டை தாண்டி சித்தார்த்தின் கைகளை பற்றி கொண்டு அவன் கைகளுக்கு பின்னால் முகத்தை புதைத்து கொண்டு பயந்தவாறு அவள் உள்ளே நடந்து வந்தாள். வீட்டிற்கு வெளியே அவளுக்காக வீட்டில் உள்ள அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது லட்சுமியும் கிருஷ்ணனும் அங்கு காரில் வந்தனர். ஷாமும் உடன் வந்திருந்தான். சோஃபியாவின் அம்மா அவள் சித்தார்த் கைப்பிடித்து நடந்து வருவதை பார்த்து கோபம் கொண்டு, நம்ம இருக்கும்போதே எவ்வளோ தைரியமாக அவன் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு வரா பாரு என்று சொல்லி வேகமாக அவளை அடிக்க வந்தார். அவர்களை தடுத்த சித்தார்த், ஆன்ட்டி ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்ல, நீ யாருப்பா, என் பொண்ணு கையை விடு முதல்ல என்று அவனிடம் கோபம் கொண்டார். சித்தார்த் சோஃபியாவை பார்த்து தன் கைகளை விலக்க முயற்சித்தான். ஆனால் அவள் விடாமல் அவன் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சோஃபி ப்ளீஸ் டி, ஆல்ரெடி கோவமாக இருக்காங்க அவங்க என்று மெதுவாக அவன் சொல்ல சோஃபியா அவன் கைகளை விட்டாள். கிருஷ்ணன் சோஃபியாவின் அம்மாவிடம், அம்மா நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு புரியுது. நாங்கள் சோஃபியாவோட இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் வீட்டில் வந்து பேசலான்னு தான் இருந்தோம் என்று பொறுமையாக எடுத்து கூற,
இங்க பாருங்க, எங்க குடும்பத்துக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது. எங்க பொண்ணை இங்க விட்டுட்டு நீங்க கிளம்புங்க என்று ஒரே பதிலாக அவரை வேறு எதுவும் பேச விடாமல் தடுத்து விட்டார். சோஃபியாவின் அம்மா சோஃபியாவை பார்த்து, அன்னைக்கே உன் அண்ணி சொன்னான் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. நாங்க தான் நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு விட்டுட்டோம். ஆனா நீ எங்களையே ஏமாத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல்ல என்று சொல்லி அவள் கன்னத்தில் அறைந்தார். சித்தார்த் அவரின் முன் வந்து, ஆன்ட்டி ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவளை நான் கண்டிப்பா நல்லா வச்சுப்பேன் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே சோஃபியாவின் முதல் அண்ணன் வந்து சித்தார்த்தின் சட்டையை பிடித்து, நீ யாருடா, உனக்கு எதுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் என்று கோபப்பட்டார். சோஃபியா அவன் அண்ணனை தடுத்து, அண்ணா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் அவர் சட்டையிலேருந்து கையெடுங்க. நான் தான் அவரை தேடி போனேன், நான் தான் அவரை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னது என்று அவள் பேச வரும்போது சித்தார்த் அவள் கையை பிடித்து, எதுவும் பேசாத என்பது போல் தலையசைத்தான். அதை கேட்டு சோஃபியாவின் அம்மா, என்ன நீ ஒரு பையனை தேடி போனியா? நாங்கள் உன் மேலே காமிச்ச பாசத்தை விட அப்படி என்ன இவன் பண்ணிட்டான் என்று கூறி மீண்டும் அவள் கன்னத்தில் அறைந்தார். அதை பார்த்து லக்ஷ்மி, அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நீங்கள் உட்காருங்க, பொறுமையாக இதை பற்றி நம்ம பேசலாம். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு இந்த காதல் எல்லாம் செட் ஆகாது. ஸோ எங்கள் பொண்ணு இங்கே விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. சோஃபியா பிடிவாதமாக, இல்லைம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொன்னதும் அவளை மீண்டும் அடிக்க வந்தவரை அவள் அண்ணன் தடுத்தார். சோஃபியாவின் அண்ணன் சித்தார்த்தை பார்த்து கோபமாக, அப்படி என்னடா பேசி எங்கள் பொண்ணு மனசை இப்படி மாற்றி வச்சிருக்க என்று கேட்டு மீண்டும் சண்டையிட வர சோஃபியா அவரை தடுத்து, அண்ணா உனக்கு சொல்றது புரியலையா, அவர் சட்டையிலிருந்து கையெடு என்று அவரிடம் கோபப்பட்டாள். சோஃபியாவின் அம்மா அதை பார்த்து, எப்படி உன் அண்ணாவை எதிர்த்து பேச உனக்கு தோணுது? அவன் குழந்தைங்களை கொஞ்சினதை விட உன்னதானே அதிகமாக கொஞ்சிருக்கான். அவனை போய் எப்படி இப்போ வந்த ஒருத்தனுக்காக உன்னால் பேச முடியுது என்று கேட்டதும் அவள் அமைதியானாள். சோஃபியாவின் அம்மா சோஃபியாவிடம், இங்கே பாரு சோஃபியா, நாங்கள் காமிக்காத எந்த ஒரு பாசம் உன்னை இந்த மாதிரி வேற ஒரு பையன் பின்னாடி போக வச்சுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு இந்த காதல் எல்லாம் செட் ஆகாது. ஸோ இதெல்லாம் இங்கே இந்த வாசலோடு விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளே வா. சோஃபியாவின் அம்மா சித்தார்த்தை நோக்கி, இங்கே பாருங்க, இனிமே என் பொண்ணு உங்களை தேடி வரமாட்டா, நீங்களும் இதோட அவளை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பிடுங்க என்று சொன்னதும் சித்தார்த் சோஃபியாவை பார்த்தான். என்னோட சின்ன பையன் இப்போ இங்கே இல்லை, அவன் இருந்திருந்தா இங்கே இப்படி பொறுமையாக யாரும் பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு இங்கிருந்து கிளம்புங்க என்று மீண்டும் சித்தார்த்தை பார்த்து கோபமாக கூறினார். சோஃபியா நீ உள்ளவா என்று அவள் கையை பிடித்து இழுத்தார். சோஃபியா அவள் அம்மா கையை உதறிவிட்டு சித்தார்த்தின் முடிவில் பின்னால் போய் நின்று கொண்டாள். அதை பார்த்த சோஃபியாவின் குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. சோஃபியாவின் அண்ணன் சோஃபியாவிடம், பாப்பா நீ வீட்டுக்கு வா, நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாண்டா என்று அழுது கொண்டே அவளிடம் எடுத்து கூறினார். இவ்வாறு அந்த இடத்தில் மிகுந்த நேரமாக சண்டை நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தன் பொறுமையை இழந்த சோஃபியாவின் அம்மா சோஃபியாவிடம், நாங்கள் எல்லாரும் உன்கிட்ட இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ கெஞ்சினதுக்கு அப்புறமும் நீ அவன்தான் வேணும்னு நிற்கிறல்ல, கடைசியாக கேட்குறேன், இப்போ அவனை விட்டு நீ உள்ளே வர முடியுமா முடியாதா? சோஃபியா முடியாது என்பது போல் தன் தலையை அசைத்தாள் அழுது கொண்டே. சரி அப்போ இதோட இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் நீ மறந்துடு, இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு வெறும் 3 பசங்க மட்டும்தான், பொண்ணு இல்லை என்று அழுது கொண்டே சொல்லிவிட்டு வீட்டில் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்று கதவை சாத்திவிட்டார். வீட்டில் உள்ள குழந்தைகள் அனைவரும் சோஃபியாவிடம் ஓடி வர அவர்களையும் இழுத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். சோஃபியா அழுது கொண்டே அந்த வீட்டின் கதவை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். சித்தார்த் அவள் அருகே வந்து அவள் தோள்களை பற்றி கொண்டு, அழாத சோஃபி, வா போலாம். அவள் நகராமல் அங்கேயே அழுது கொண்டு நின்றிருந்தாள். அவள் அருகே வந்த ஐஷுவும் லக்ஷ்மியும்,
வா சோஃபி, வீட்டுக்கு போகலாம். இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இந்த மாதிரி அழுதுட்டு நிற்க போற என்று அவளை சமாதானம் செய்து அங்கிருந்து அழைத்து சென்றனர். சித்தார்த் தன் பைக் சாவியை ஷாமிடம் கொடுத்துவிட்டு தன் தந்தையுடன் சோஃபியாவை காரில் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அர்ஜுனும் ஐஷுவும் அவர்களை பின்தொடர்ந்தனர். சோஃபியா சித்தார்த்தின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டு அழுது கொண்டே வந்தாள். சித்தார்த் அவள் தலைமுடியை வருடியபடியே, சோஃபி ப்ளீஸ், போதும், அழாதடி. நான் ரொம்ப ட்ரை பண்ண சோஃபி, ஆனால் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல, சாரிடி. சோஃபியாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவள் விடாது அழுது கொண்டே வந்தாள். லக்ஷ்மி திரும்பி பார்த்து சித்தார்த்திடம், அவளை அப்படியே விடு, கொஞ்ச நேரத்துக்கு என்று சொன்னார். அதற்கு பின் மௌனமாக அனைவரும் சித்தார்த் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். சோஃபியாவின் அழுகை மட்டும் அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அவளின் அழுகை சித்தார்த்தின் மனதை குடைந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் வீடு வந்ததும் அனைவரும் இறங்கினர். ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தனர். ஐஷு சோஃபியா குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். சித்தார்த் அதை எடுத்து குடிப்பாட்டினான். சித்தார்த் சோஃபியாவிடம், ஏய் என்னடி, ப்ளீஸ் சோஃபி, அழாத, எவ்வளோ நேரமா அழுதுட்டு இருக்க என்று கூறி அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான். கிருஷ்ணன், லக்ஷ்மி, ஐஷு, அர்ஜுன், ஷாம், சித்தார்த் என்று ஒருவராக அவள் அருகே அமர்ந்து அவளை சமாதானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மாலை 6 மணி ஆனது. சோஃபியா தன்னை சமாதானம் செய்து கொண்டு அழாமல் அங்கு அமைதியாக அமர்ந்திருந்தாள். சித்தார்த் அவள் அருகிலேயே அவள் கைகளை பிடித்து கொண்டு அமைதியாக அவனும் அவளுடன் உட்கார்ந்திருந்தான். செல்வி அனைவருக்கும் குடிக்க காஃபி கொடுத்தார். சோஃபி, இந்தா எடுத்துக்கோ, இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கீழே இருக்க ரூம்ல ரெஸ்ட் எடு என்று லக்ஷ்மி சோஃபியாவிடம் சொன்னார். சோஃபியா அந்த காஃபியை குடித்துவிட்டு லக்ஷ்மி காட்டிய அறையில் சென்று அமைதியாக படுத்து விட்டாள். அர்ஜுன், சித்தார்த், ஐஷு ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் சித்தார்த்திடம், என்னடா அவங்க வீட்டில் என்ன சொல்ல வரும்னு கூட கேட்கல, ஆனாலும் சோஃபியா பார்த்தியா, நீ தான் வேணும்னு கடைசி வரைக்கும் நின்றுட்டாடா. நான் கூட அவங்க அண்ணா அந்த வீட்டு பசங்க எல்லாம் வந்து அவகிட்ட கெஞ்சும் போது எங்கே போயிடுவாளோன்னு நினச்சேன். பட் அவள் போகாமல் நீ தான் வேணும்னு கடைசி வரைக்கும் நின்றுட்டாடா. அவங்க வீட்டில் இருக்கவங்க அவகிட்ட கெஞ்சும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சோஃபியா அவன் மேலே வச்சிருக்க லவ்வை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மச்சான், நீ ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் அவள் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளை போய் எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாம தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். அவள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்கட்டும்டா, அப்புறம் போய் பேசு என்று அர்ஜுன் அவனிடம் கூறினான். இரவு 8 மணி ஆனது. சித்தார்த் சோஃபியா இருந்த அறைக்கு சென்றான். சோஃபியா அங்கு தூங்காமல் முழித்து கொண்டு படுத்திருந்தாள். என்னடி தூங்கலையா? நீ முடிச்சுட்டு தான் இருக்கன்னு நான் ஃபஸ்ட்டே வந்திருப்பேன். சரி எந்திரி, இந்தா சாப்பிட்டு தூங்கு என்று அவளுக்கு இரவு உணவு எடுத்து கொண்டு வந்திருந்தான். இல்லை சார், எனக்கு பசிக்கல. சோஃபியா, நீ எந்திரிச்சு உட்காரு, நான் அவளை ஊட்டி விடுறேன் என்று சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். சோஃபியா அழுது விசும்பியபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் ஐஷு அந்த பிளேட்டை வாங்கி கொண்டு, சோஃபி, நான் கிளம்புறேன், மார்னிங் வரேன், நீ எதை பற்றியும் யோசிக்காம தூங்கு சரியா என்று சொல்லிவிட்டு அர்ஜுனும் ஐஷுவும் அங்கிருந்து கிளம்பினர். சோஃபியா சித்தார்த்தின் நெஞ்சில் படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். சித்தார்த் எதுவும் பேசாமல் அவளின் தலைமுடியை வருடி கொண்டிருந்தான். அழுது கொண்டே அவள் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள். அதை கவனித்த சித்தார்த் அவளை நன்றாக படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு பெட்ஷீட் போட்டுவிட்டு நெற்றியில் தன் இதழ் முத்தத்தை பதித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்தவனிடம் லக்ஷ்மி, என்ன சார், தூங்கிட்டாளா? இப்பதான் அழுதுகிட்டே தூங்கிட்டாம்மா. அவளுக்கும் கஷ்டமாக தானடா இருக்கும் எல்லாரையும் விட்டுட்டு வந்தது. சரி வா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் என்று சொல்லி அனைவரும் டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணன் லக்ஷ்மியிடம், லக்ஷ்மி, இப்படி சோஃபியா கல்யாணம் ஆகாமல் நம்ம வீட்டில் இருந்தால் அது சரியாக இருக்காது. நாளைக்கு சீக்கிரம் கிளம்பு, காலையில் போயிட்டு நம்ம ஜோசியரை பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று பேசிக்கொண்டு இருந்தார். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Neela. Thanks for watching.